அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்களுடைய தொண்டர்களும் அவருடைய பொறுப்பாளர்கள் முக்கியம். இப்போ விசிகாவுடைய ஒரு பொறுப்பாளர், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, முன்னாடி ஒரு கேள்வி சொன்ன மாதிரி, நீ சொன்னீங்கல்ல வேற மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, ஒரு ஜாதி பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, எங்கள் தலைவரிடம் உரிய ஆதாரங்களை சமர்ப்பித்து மனு கொடுத்து இந்த பாருங்க அவங்க கட்சியில் இப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த கட்சி வந்து என்ன செய்யும், பரிசீலனை செய்து ஆக வேண்டும். என்ன செய்கிறாங்கன்னா ஊடகத்தில் வந்து பேசுகிறாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்க தொண்டர்களை பாதுகாக்க வேண்டியிருக்கும், அவங்களுடைய பொறுப்பாளர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை பொறுப்பு இருக்குது. அதே மாதிரி அவங்க தவறு செய்யும் போது திருத்தக்கூடிய பொறுப்பும் இருக்கிறது. செல்வ பெருந்தகை அண்ணன் வந்து இப்படி பேசுகிறாரு, காங்கிரஸை பேசுகிறாரு என்று லெட்டரை கொடுத்து முறையிட்டு அதில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அதில் எதுவும் தீர்க்கப்படாமல் இருந்திருந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட் இருக்குது. அது கூட எப்படி திருப்பி அடிப்போம் அப்படின்னா அப்போ தப்பா இல்லையா? நீங்க ஒரு தவறு கொஞ்சம் திருப்பி அதை மாதிரி விஷயம் பேச போறீங்களா? அதுதான் தளபதி அவர்கள். உங்களை அடித்தது யாரு சார்? உங்களை அடிச்சு திமுக சார். காங்கிரஸை அடித்தது திமுக கிடையாது. காங்கிரஸை தொடர்ச்சியா அடிச்சுட்டு இருக்கிறது பாஜக திருப்பி அடிக்கணும். நீங்க எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் சொல்லி மோடியை வந்து என்ன செய்றாங்க, வெளிப்படுத்துறாங்க. மாணிக்கம் தாக்கூர் அதுல பேசினாரா? மாணிக்கம் தாக்கூர் கொந்தளிச்சாரா சார்? அதுல கொந்தளிக்கலையே சார். எதை பண்ணணுமோ அதை பண்ண மாட்டிருக்காங்க. சரி, அப்போ இதை எப்படி பார்க்குறீங்க? இங்கே இருக்கவங்க பேசுறது பாஜக சொல்லி தான் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அது தெரியல. மாணிக்கம் தாக்கூரே சங்கிங்கிறாங்க, அப்படி நான் சொல்லலை. உள்ளுக்குள்ளே என் காங்கிரஸ் தோழர்கள் இப்போ நேற்று இரவுலாம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான காங்கிரஸ் குரூப்பை நான் பேசிகிட்டு இருந்தேன். இரவு வரைக்கும் பேசினேன். என்ன அது வந்து இந்த டிஸ்கஷன் அதில் என்ன தலைவா இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க நம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது காங்கிரஸ் இல்லை பொறுப்பாளர்கள் இல்லைங்க, அவருடைய பேச்சு வரும்போது எங்கே சசிகாந்த் செந்தில் வந்து பதில் சொல்லவில்லையான்னு கேட்குறாங்க. 11:30 மணிக்கு மாணிக்கம் தாக்கூர் பேசுகிறாரு, 12 மணிக்கு எங்கள் சசிகாந்த் செந்தில் பதில் சொல்லறா சார்? இல்லையா சார் அதுக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எங்கள் மூத்த தலைவர் சிதம்பரமாக ஆட்கள் ஏதாவது பேசுகிறாங்களா? எங்கள் தலைவர் செல்வ பிறந்த இந்த மாதிரி பேசுகிறாரா? எங்கள் தலைவர் பேச தான் சார் நீங்கள் கேட்கணும் அப்படின்ட்டு காங்கிரஸ் பதில் சொல்கிறாங்க. அப்போ எனக்கு என்ன புரிய வருது நமக்கு, அந்த மாணிக்கம் தாக்கூர் போன்ற ஆட்கள் பேசுவது காங்கிரஸ் உடைய குரல் இல்லை என்கிறது. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஹெட்லைன்ஸில் ஓடிட்டு இருக்கு, காங்கிரஸோட குரல் இல்லை, ஆனால் ஒரு காங்கிரஸ்காரராக பேசிட்டு இருக்கிறாருன்னா ராகுல் காந்தி அதை தடுத்திருக்கணும்ல. அவர் சைலண்டா இருக்கிறத எப்படி எடுத்துக்கிறது? அப்போ ஒருவேளை அவர் சொல்லி தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். காங்கிரஸ் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் தான் இழக்க வேண்டும். ஏன்னா அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாரு. அண்ணா மாணிக்க தாக்கூர் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் கட்சிக்கான உரிமைகளை அவர் வந்து சரியான வரையில் கேட்டு பண்ணணும். ஆனால் அவர் ஒரு நேற்று என்ன பேசுனார் மதுரையில், எனக்கு எம்பியாவது மயிராதுங்கிறார். எனக்கு எம்பியாவது மயிராகுது. அப்போ இதை எப்போ சொல்லியிருக்கணும்? தேர்தல் பிரச்சாரம் சொல்லியிருக்கணும்.